ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பராசக்தி இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுற நம்ம ஹீரோ அவரோட போராட்டம் வெற்றி பெற்றதா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இது நம்ம எஸ்கேவோட 25வது படம். உண்மையிலே ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டை தான் சூஸ் பண்ணி நடிச்சுக்கிறாரு. துப்பாக்கியை கரெக்டான ஆள்கிட்ட தான் கொடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கடைசி 2 படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி அவர் கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் செல்லியன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை உண்மையிலே சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. அடுத்ததாக நம்ம ரவி மோகன் அவரோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு தான் சொல்லி ஆகணும். அவரோட அந்த வில்லனிசம் படத்தில் ஒரு படி மேலேயே இருந்தது. அடுத்ததாக அதர்வா ஸ்ரீலீலா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலும் உண்மையிலேயே சூப்பராகவே இருந்துச்சு, எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்ததாக நம்ம ஜிவியோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது அவரோட 100வது படம். உண்மையிலே கொழுந்து விட்டு எரியுன்னு தான் சொல்லி ஆகணும் ஒரு பிஜிஎம்மும். அண்ட் அடுத்ததாக இந்த படத்தில் நெகட்டிவாக எனக்கு தோணுது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா டியூரேஷன். இந்த படத்தோட டியூரேஷன் ரொம்ப லெங்க்த்தாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஒரு இடத்துல கொஞ்சம் போர் அடிச்சதுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் என்னதான் இந்த படம் ஸ்கிரிப்ட் வைஸாகவும் மேக்கிங் வைஸாகவும் சூப்பராக இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த படத்தில் உங்களால் உணர முடியாது. அஃப்கோர்ஸ் படம் ஒரு புரட்சிகரமான ஒரு படம் தான். பட் நம்ம படம் பார்க்க போகிறது கொஞ்சமாச்சும் என்டர்டெயின் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்பி அந்த படத்துக்கு போகிறோம். பட் அந்த படம் ஒரு ஃப்ளாட்டாக போகுது, என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் அந்த படத்தை உட்காந்து பார்ப்பீங்க? அதே மாதிரி தான் நடந்துச்சு இந்த படத்தில். இல்லை நம்மளுக்கு போர் அடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில இடத்துல லவ் சீன் எல்லாம் திணிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் போர் அடிச்சது அப்படிதான் சொல்லி ஆகணும். படத்துல ஹிந்தியை திணிக்கிற மாதிரி ஒரு சீன்ல லவ் சீனை திணிக்கிறாங்க. என்ன கேட்டா அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு மோட்டிவும் இல்லாத மாதிரி தான் காமிச்சாங்க. பட் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் நாங்க இதான் சொல்ல போறோம் அப்படிங்கிற விஷயத்தையே சொன்னாங்க. இந்த படத்தை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்க தான் செய்யும். அதுவே நீங்க இந்த படத்தை இந்த படத்தோட கண்டென்ட்காக நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா தாராளமா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3.5 நான் தருவேன். அதுக்கு தகுதியான படம் தான் இது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. See ya. Bye bye.